நமஸ்காரம், வணக்கம். நான் உங்க மகாலட்சுமி அண்ணி. இன்னைக்கு நாம பருப்புருண்டை மோர் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் பச்சை அரிசி, 1 ஸ்பூன் மிளகு. இந்த கடலை பருப்பு 2 கப்ப தனியா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். மத்த எல்லா பொருட்களும் இந்த ஜீரகம், மல்லி, பச்சை அரிசி, மிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் கடலை பருப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் தனியா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். கடலை பருப்பு 1 மணி நேரம் நல்லா ஊறிருத்து. இப்ப இதோட சேர்த்து 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் போல பெருங்காயம், இல்ல கெட்டி பெருங்காயம் இருந்தா அத கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 மொளகா வத்தல். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா உப்பு இட்டு, இதெல்லாம் கொறையா 1, 2ஆ அரைக்கணும். அரைச்ச பிற்பாடு இதோட 1/2 கப் தேங்காய், 1/2 கப் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா பொடுசா நறுக்கி, பல்லு பல்லா தேங்காவ நறுக்கி இதோட சேர்த்து ஒண்ணா உருட்டி எடுத்துட்டா, அதுதான் நம்மளோட பருப்பு உருண்டை மோர் குழம்புக்கு. நம்ம ஊற வச்சிருந்த மத்த பொருட்கள் எல்லாம் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. இப்ப இதோட 2 மொளகா வத்தல், 2 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் 1 கப் தேங்காய். இதெல்லாம் சேர்த்து நன்னா அரைச்சிடுவோம். 2 கப் புளிச்ச தயிர், 2லேருந்து 3 கப் ஜலம் இட்டு கடைஞ்சு விட்டுறலாம். இப்ப இதோட 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்ம ருசிக்கு ஏற்ப உப்பு, அப்புறம் நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கிற மோர எடுத்து அடுப்புல வச்சிரலாம். வச்சு கொஞ்ச நேரத்துல ஓரமா பொங்க ஆரம்பிக்கும். இப்படி பொங்க ஆரம்பிச்ச அப்புறம், நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைய இந்த குழம்போட சேர்த்துறலாம். சேர்த்து கலந்து விட்டு அடுப்ப அணைச்சிரலாம். இப்போ தாளிப்பு செய்ய 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதோட கொஞ்சம் போல கடுகு, கொஞ்சம் போல ஜீரகம், 2 மொளகா வத்தல், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்து தாளிச்ச அப்புறம், நம்ம பண்ணி வச்சிருக்கிற குழம்பு மேல சேர்த்துறலாம். இத எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க.